அதே போன்று மற்றொரு கருத்தினை சொன்னால், தாவேக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்று விஜய் சொல்லியிருக்கிறார். ஊழல் என்பது எந்த அளவுக்கு புறையோடு இருக்கிறது, இது போன்று பலர் பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்ய போகிறார்? அதற்கான ஒரு உறுதியான திட்டம் என்ன? ஊழல் செய்தால் மரண தண்டனை தருவேன் என்று சொல்ல போகிறாரா? என்ன சொல்ல போகிறார்? ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லவில்லை, ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எவ்வளவு சூழ்ச்சி, அழுத்தம் எவ்வளவு கொடுத்தாலும் எங்களை அடங்கி போக மாட்டோம், அடங்கி போக நாங்கள் தயாராக மாட்டோம், அடங்கி போக மாட்டோம், அடிபணிய மாட்டோம். திமுக மறைமுகமாக அடிமையாக இருக்கிறது பாஜகவிற்கு, அதிமுக நேரடி அடிமையாக மாறிவிட்டது என்று கூறிய விஜய், தாங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அடிபணிய மாட்டோம் என்று ஜனநாயகனுக்கு வந்த அழுத்தம், சிபிஐ விசாரணைக்கு வந்த அழுத்தம் ஆகிய அழுத்தங்கள் எல்லாம் எங்களை அடிபணிய வைக்காது, அடிபணியும் கூட்டமா நாங்கள் என்று விஜய் கேள்வி எழுப்பிய போது கைத்தட்டி தொண்டர்கள் எல்லாம் ரசித்தார்கள். எனவே அடிபணிய மாட்டோம் என்று மிக தெளிவாக பாஜகவிடம் அழுத்தம் கொடுத்தாலும் மண்டியிட மாட்டோம் என மறைமுகமாக விஜய் சொல்லியிருக்கிறார் இன்றைய பேச்சிலே. அதே போன்று மற்றொன்றையும் தெரிவிக்கிறார். தேர்தல் அறிக்கைகள் தற்பொழுது அதிமுக அந்த தேர்தல் அறிக்கையிலே 2000 ரூபாய் கொடுப்போம், குலவிளக்கு திட்டம், அதே போன்று பல அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். திமுக வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறது. அதற்காக அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிஷம் கலைந்தது தெரியக்கூடாது என்பதற்காக கலராக அறிவிப்புகளை வெளியிடுகிறார் திமுகவும் அதிமுக என்று கூறியிருக்கிறார். இவர் என்ன சொல்ல போகிறார்? இவர் அறிக்கையிலே என்றால் இவர் ஒன்று சொன்னால், வீட்டில் குறைந்தபட்சம் டிகிரியாக படித்திருக்க வேண்டும், வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு கார் இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு பெரிய அடுக்கிக் கொண்டே சென்றார். ஆனால் அதெல்லாம் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவரும் சொல்ல போகிறார். ஆனால் அவர் இலவசம் அறிவிக்கப் போகிறாரா என்ன, அவருடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகிறார் என்பது உண்மையிலே மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதை என்ன செய்ய போகிறார் என்று. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக விஜய் ஒன்று சொன்னது, இன்று விஜயின் பேச்சினை கூர்ந்து கவனித்தால் மிக தெளிவாக தெரியும். விஜயின் முகத்திலே ஒரு உற்சாகம் இருந்தது, ஒரு வேகம் இருந்தது. அவர் பேச்சின் போது அது தெரிந்தது. கூட்டத்திலிருந்து செல்லும் வரை விஜயின் முகத்திலே ஒரு ஒளிவட்டம், ஒரு பிரகாசமான ஒரு வெற்றி என்றால் அந்த கூட்டம் விசில் என்று ஒரு உற்சாகம் தெரிந்தது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பொடி வைத்து பேசினார். நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால், மிக தெளிவாக அந்த சொற்களையே நமது இதிலே பெரிதாக பார்க்கலாம். நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் கிளீன் பவுல், நம்மெல்லாம் அவ்வளவுதான் கிளீன் பவுல் என்று மிக தெளிவாக விஜய் எடுத்துரைத்தார். அவர் சொல்வதிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. முதற்கட்ட நிர்வாகிகளிடையா, தொண்டர்களிடத்தா, யாரிடமோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய். நேரடியாக சொல்லிவிட்டார், நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் அவ்வளவுதான் கிளீன் போல்ட் ஆகிவிடுவோம் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமை இல்லாவிட்டால் நம்மால் ஜெயிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்றால் இன்னொன்று சொல்கிறார், தற்போதுள்ள ஆளும் கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, இவர்களெல்லாம் விழித்து கொண்டிருக்கும் போதே மொழியை எடுத்து செல்லக்கூடியவர்கள் என்றார். முழித்து கொண்டிருக்கும் போதே மொழியை எடுத்து சென்று விடுவார்களாம், அந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். எனவே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் அவ்வளவுதான் என்பதை மிக தெளிவாக புரிந்தார். இதிலிருந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் தாவேகாவினர் என்பதும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது முதற்கட்ட நிர்வாகிகளா இடமா அல்லது தொண்டர்களிடமா என்பதை அவர் சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்கிறார், மிக சிறந்த எச்சரிக்கையாக அவர் சொல்கிறார். அவ்வளவுதான் தொண்டர்களே, நாம் எல்லாம் கிளீன் போல்ட் ஆகிவிடுவோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மற்றொரு விடயம், யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டேன் என நேரடியாகவே அவர் சொல்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு கருத்தினை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அது போன்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த விஜய் இன்றைய கூட்டத்திலே எம்ஜிஆரை குறித்து பெரிய அளவு பேசவில்லை. என்றால் கடந்த கூட்டங்களில் எல்லாம் எம்ஜிஆரை அடிக்கடி எம்ஜிஆரை அழைத்துக் கொண்டார். என்றால் அவருடைய கொள்கை தலைவர்களே எம்ஜிஆர் இல்லை. ஆனால் எம்ஜிஆரை போன்று எம்ஜிஆரை பாட்டு பாடி எம்ஜிஆர் போன்றெல்லாம் பேசியவர் இன்று பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். திமுகவும் அண்ணாவை மறந்துவிட்டது, அந்த கட்சியை தொடங்கிய அண்ணாவை திமுக மறந்துவிட்டது, பெயரிலே அண்ணாவை வைத்திருக்கும் கட்சியும் அண்ணாவை மறந்துவிட்டது. ஆனால் நாங்கள் மறக்க மாட்டோம், எம்ஜிஆர் அண்ணா வழியிலே என்று அண்ணாவை இன்று ஒரேடியாக
பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தார். எனவே கடந்த முறை எம்ஜிஆர், இந்த முறை அண்ணா. எனவே மிக தெளிவாக அவருக்கு கொள்கை ரீதியாக இருக்க தலைவர் கொடுத்தலாம் என்று பேசவில்லை. காமராஜர் பற்றியும் பேசவில்லை, அம்பேத்கர் பற்றியும் பேசவில்லை. வேலு நாச்சியாரை பற்றி பேசினார். வேலு நாச்சியாருக்கு ஒரு கதையெல்லாம் சொன்னார் என்று கதையெல்லாம் சொன்னால் உற்சாகப்படுத்தினார். ஆனால் விஜய் மிக தெளிவாக ஒரு அனைவருமே ஒப்புக்கொள்ள வேண்டிய விடயம், விஜய்க்கு பேச தெரியாது, இது தெரியாது, 10 நிமிஷம் தான் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தெளிவாக தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும், தூண்டிவிட வேண்டும் என்பதை மிக தெளிவாக விஜய் இருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த விசில் அடித்து அவர் சொல்கிறார், உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன் கூறி விசில் அடிக்க ஆரம்பிக்கிறார். விசில் அடிக்கும் பொழுதே ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தில் இருந்த செயல் வீரர்கள் 3400 பேர் இருந்திருக்கிறார்கள். 3400 பேரும் அவர்கள் காலெல்லாம் உணர்ச்சி பொங்க எல்லோரும் விசில் அடிக்க ஆரம்பித்தார்கள். விசில் சத்தம் காதை பிளந்த விஜயை காதில் கையை வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் பேசும்போது உணர்ச்சி பொங்க பேசுகிறார் விஜய். நீங்கள் எல்லாம் என்னுடைய கமாண்டோக்கள், பிஎல்ஓக்காரருக்கு நீங்கள் வாக்குச்சாவடி முகர்களாக இருக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு கமாண்டோக்கள், எனக்கு என்னுடைய பெயரை தாங்கி நிற்கின்ற கமாண்டோக்கள், ஒவ்வொருவரும் வேலு நாச்சியார், ஒவ்வொருவரும் சின்ன மருது, ஒவ்வொருவரும் பெரிய மருது என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி அந்த உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் பேசியதை பார்க்கும் பொழுது அங்குள்ள தொண்டர்களுக்கெல்லாம் உண்மையை நாடி நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு விஜய் 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 என்று கத்த ஆரம்பித்து விட்டார். அதை பார்க்கும்பொழுது விஜய் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், எப்படி தூண்டிவிட வேண்டும், எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பதை விஜய் தெரிந்து வைத்திருக்கார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கூட்டத்திலே பொதுவாக மிக தெளிவாக பேசினார்.